பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம பாண்டியன் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செந்தில் ரொம்ப ஆசையாக வந்து வீட்டில் சொல்கிறாங்க. இருந்தாலும் கோமதிக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது சரவணனை தனியாக அனுப்பி வைக்கிறதுக்கு. ஸோ என்னத்தான் பாண்டியன் சம்மதம் தெரிவித்தாலும் கோமதி கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம கதிர் உடனே போயிட்டு நம்ம சரவணன்கிட்ட போயிட்டு நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும், அதனால் உடனே உன்னை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல சரவணனை. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் நம்ம சரவணனுக்கே உண்மை தெரியுது பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ சரவணன் முடியவே முடியாது அப்படின்னு சமாளிக்கிறாப்புல. இருந்தாலும் ஒரு வழியாக எல்லாருமே சேர்ந்து சம்மதிக்க வச்சிட்றாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு தயார்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக நம்ம பாண்டியன் உள்ளார என்ட்ரி கொடுக்குறாப்புல. உள்ளார என்ட்ரி கொடுத்தவர் ஒரு புது பூகம்பத்தோடு வராரு. நாம் எல்லாருமே போகலாம், ஏன்னா சரவணன் தனியாக போகிறதுக்கு பயப்படுவான், அதனால் நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரவணனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஆமாம்பா, நீங்கள் எல்லாருமே வாங்க, என்னால் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு சரவணனும் ஒத்து ஊதுறாப்புல. நம்ம கோமதியும் ஒத்து ஊதுறாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கவே இல்லை, சரவணனை மட்டும் தான் தனியாக அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மீனாவும் எதேதோ சொல்லி பார்த்தாங்க, நம்ம எல்லோரும் போகணும்னா இதுக்கப்புறம் தான் புறப்படணும், அது மட்டும் இல்லை வண்டி வேறையா இல்லை, எப்படி தனியாக போகிறது, புறப்பட்டு வண்டியை பிடிச்சி போகிறதுக்குள்ளே நேரம் ஆகிடும் அப்படின்னு ஏதேதோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே பதில் வச்சுருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். வண்டியை வரும்போதே எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லை, இவங்க தான் டிசைட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஒரு வழியாக எல்லாருமே குடும்பத்தோடு போயிட்டு அந்த கேஃபே போய் இறங்கிடுறாங்க. ஸோ குடும்பத்தோடு போய் இறங்கினதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மீனா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறப்ப நானும் வந்துட்டேன், இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்டு அப்படி போட்டுக்கிட்டு ஒரு மாடர்னாக வந்து கேஃபேக்குள்ளே போகிறாங்க. பக்கத்துலேயே தான் அந்த குடும்பம் அப்படியே நிற்கிது, ஆனால் அவங்களுக்கும் தெரியல. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இதுதான் பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. ஸோ பொண்ணு உள்ளார போயிடுது. ஃபோன் பண்ணி மீனாக்கிட்ட நான் உள்ளார வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செந்திலையும் தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.